कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம். இந்த அத்தியாயத்துல தியானத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, தியானத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கிற விஷயத்துல நாம இப்போ படித்து இருந்தோம். கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த தியானம் என்பது நிதித்தியாசன பரமானது. நாம் என்ன படித்தோமோ ஆத்ம லட்சணங்களை, தூய உணர்வின் லட்சணங்களை, அதையே எப்பொழுதும் சதா தியானித்துக் கொண்டிருப்பது, அதுவே நான் என்பதை நன்கு உணர்ந்து தன்னையே தானே தியானித்துக் கொண்டு இருக்கக்கூடியதுதான் தியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி நானே எல்லாமாக இருக்கிறேன், எல்லாவற்றிலும் எல்லாமே என்னுள் இருக்கிறது அப்படிங்கிற தியானம், இறைவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான், இறைவனில் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற தியானம். இந்த ஆட்டிடியூட் ஒருத்தருக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு காலத்திலும் துக்கம் என்பதே இருக்காது. அமைதியான ஆனந்தம் என்பது நிச்சயமாக அவன் இந்த உடலில் வசிக்கும் பொழுதே பெறக்கூடிய ஒன்றுதான். தேகாந்தர பிராப்திகி, அதுக்கப்புறமா இன்னொரு உடலுக்கு அவனுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறது தான் இங்க நம்மளோட முக்கியமான டேக்அவே பாயிண்ட். அதுதான் இங்கேயே இப்பவே சத்யோ முக்திகி. அதுக்குதான் பகவான் நமக்கு இங்க வழி சொல்லிக் கொண்டிருக்கிறார், அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலமாக. அதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சு சொல்லி கொடுத்தார். லாஸ்டா பார்த்தோம், உனக்கு நிகராக எல்லாரையும் பார், சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் நீ எப்படி அதை அணுகுவாய். நீ அழுவியா, அப்ப அவனும் அழுவான். நீ சிரிப்பியா, அப்ப அவனும் சிரிப்பான். இன்னொருத்தருக்கு ஒன்று செய்யும் பொழுது எனக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார். வலியார் முன் தன்னை நினைக்க தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்துன்னு சொன்னார் வள்ளுவர். இரக்கத்தை காட்ட வேண்டிய யார்ட் ஸ்டிக் பாருங்க, 2 இடத்துலயும் ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்கு. கீதையும் திருக்குறளும் எப்படி ஒன்று போகிறது, ஒன்றுபட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். ஆத்மௌபம்யேன சர்வத்ர. அதேதான் அங்கேயும் சொன்னார், வலியார்மன் தன்னை நினைக்க. உன்னை நினைச்சு பாருப்பா. உனக்கு ஹர்ட்டிங்கா பேசினா எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். அது மாதிரி இன்னொருத்தரை நீ பேசக்கூடாது. எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் அவனையும் கஷ்டப்படுத்திட்டு அப்ப கூட தான் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். ஆத்மௌபம்யேன சர்வத்ர. இப்படிலாம் குதர்க்கமா நமக்கு கேள்விகள்லாம் கேட்க முடியும், கேட்க தெரியும். ஆனா நம்ம நல்ல சைட்ஸ் எடுத்துக்கணும். எனக்கு கஷ்டமா இருக்கு, அவனையும் கஷ்டப்படுத்தினா அப்ப ரெண்டும் ஈக்குவல். அது கிடையாது. எனக்கு கஷ்டமா இருக்கிறது எவ்வளவு எனக்கு வருந்தத்தக்கதாக இருக்கோ, அதுல இருந்து வெளியில வரத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனோ அது போலதானே அவனும் கஷ்டப்படுவான். அதனால அவனை நாம இந்த கஷ்டத்துக்குள்ள நம்ம அவனை போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமானது வரணும். அதுக்குதான் இந்த சர்வாத்ம பாவம் அப்படிங்கிறது உபயோகமா இருக்கணும். இல்லைன்னா சும்மா கிமிக்ஸ் மாதிரி இல்ல அது விஷயம். எல்லாருக்குள்ளயும் என்ன பாக்குறேன் அப்படிங்கறதெல்லாம். அதனால இந்த விஷயத்த ஒரு யார்ட் ஸ்டிக், இதுதான் இதைத்தான் நீ ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள். வெளியில ஏதோ ஒரு விஷயத்த வைத்துக் கொண்டிருக்காதே. அன்னைக்கு உன்னோட மனச உனக்கே தெரியும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க அப்படிங்கிற மாதிரி உனக்கே தெரியும். உன்னை வைத்து பிறரை, உன்னை போல் பிறரை இணை அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு உபதேசத்தை சொல்லிட்டார். இது வரைக்கும் 4 டாபிக் முடிச்சிருக்கோம். இந்த ஒரு அத்தியாயத்துக்குள்ள 4 டாபிக் முடிச்சிருக்கோம். 1 தியானத்திற்கான பகிரங்க சாதனை, அடுத்தது தியானத்திற்கான அந்தரங்க சாதனை, தியானத்திற்கு எப்படி நம்ம மனசை தயார் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் தியான விஷயம் என்ன, அதாவது தியான ஸ்வரூபம் என்ன, தியான பலம் என்ன. இந்த பலம் தான் இப்ப நம்ம பார்த்த சர்வத்திர சமதர்சனக அப்படிங்கிறது தான் அந்த பலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிதித்தியாசனம் செய்து முடித்த பிறகு முதல்ல ஸ்ரவணம், மனனம், அதுக்கப்புறம் தான் இந்த நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனம் செய்யும் பொழுது
கருத்துகள் நன்றாக நம்மயம் ஆகிறது காரணத்தினால நமக்கு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமாக நாமும் தெரிகிறோம், அனைத்தும் தெரிகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு மேல என்ன இருக்கு? இதான் சொல்லிட்டாரே, தியான விஷயம் சொல்லிட்டார், தியான பலம் சொல்லிட்டார், எல்லாம் சொல்லியாச்சே, கிளம்பு போய் தியானத்தை பண்ணு அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். அர்ஜுனனுக்கு இப்போ டவுட்ஸ் அரைஸ் ஆகுது. இவர் நிறைய சொல்றார், ரைட்டு. ஆனா இது எல்லாத்துக்கும் எது டூலா இருக்கு அப்படின்னா, மனசு தானே டூலா இருக்கு. பிரச்சனையே இந்த மனசை ஹேண்டில் பண்றது தானே. பகவான் சொல்லக்கூடிய விஷயத்துல வரக்கூடிய சந்தேகம் என்ன அர்ஜுனனுக்கு அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இந்த தியானத்துக்கு இப்ப அடுத்த டாபிக் என்ன போறோம்? 4 டாபிக் சொன்னேன். அடுத்த டாபிக் என்ன போறோம் அப்படின்னா, தியானத்துக்கு என்ன தடைகள் ஏற்படும்? தடைகள் வெளியிலேந்து வர தடைகள் அல்ல, நமக்குள்ளேந்து வரக்கூடிய தடைகள். வெளியிலேந்து தடைகள் வந்தா நம்ம அதை நீக்கிக்கிறதுக்கு முடியும். இந்த இடத்துல உட்காந்து நீ தியானம் பண்ணக்கூடாது போ அந்த ரூமுக்குன்னு சொன்னா சரிப்பான்னு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு நம்ம அந்த ரூமுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணணும். நீ இந்த இடத்துல எங்கேயுமே தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பரவாயில்லன்னு நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்தே அப்படியே தியானம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கூட மனசை பக்குவப்படுத்திக்கு. வெளியிலேந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகளாக ஞானத்துக்கு பிறகு தெரியாது. ஆனா உள்ள இருக்கே 1008 புடுங்கல். நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற எதிரிய ஹேண்டில் பண்றதுதான் பெரிய கஷ்டம். எது நமக்கு நண்பனாக இருக்கோ அதுவேதான் நமக்கு எதிரியாக இருக்கு. பந்துராத்மாத் மனஸ்தஸ்ய ஏனாத்மை ஆத்மனா ஜிதக. இதுதான் பந்துவா இருக்கு, இதுதான் மறுபடியும் எதிரியாவும் இருக்கு. அதனால இந்த பந்துவையே எதிரியா மாறக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம். முதல் சந்தேகம். 2 சந்தேகம் கேட்க போற, அதுல ஒரு சந்தேகம், இந்த சந்தேகத்தை இப்ப கேட்பார். இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா, தியானத்திற்கான தடைகள், அந்த தடைகள் விலகுவதற்கான உபாயம் அப்படின்னு, தியான பிரதிபந்தம், அதற்கு பரிகாரம் அப்படின்னு இந்த டாபிக்கு பேர். இப்ப நாம 33வது 34வது ஸ்லோகத்தை படிக்கலாம். யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம் சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனர் சொல்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஹே மதுசூதன, ஸ்வயா சாம்யேன யஹ அயம் யோகஹ புரோக்தஹ. ஸ்வயா சாம்யேன, தங்களால் சமமானதாக உபதேசிக்கப்பட்ட, அதாவது சமத்துவத்தை பார்க்கக்கூடியதாக உபதேசிக்கப்பட்ட, யஹ இந்த, அயம் இந்த, யோகஹ யோகமானது, புரோக்தஹ நன்கு உபதேசிக்கப்பட்டதோ, ஏதஸ்ய இதனுடைய, ஸ்திராம் ஸ்திதிம் உறுதியாக நிலைத்திருக்கும் தன்மையை, சஞ்சலத்வாத் மனதின் சஞ்சலத்தால், அகம் ந பஷ்யாமி நான் அறியவில்லை. ஹே கிருஷ்ண, மனசஞ்சலம். ஹே கிருஷ்ணா, கிருஷ்ணா அப்படின்னா மனதை பக்குவப்படுத்துவனே, மனதை பண்படுத்துபவனே அப்படின்னு அர்த்தம். சஞ்சலம், மனசஞ்சலம், மனம் அலைபாயக்கூடியது, பிரமாதி நன்கு கடைவது, பலவத் அடக்க முடியாத வலிமையை கொண்டது, திருடம் வெளி விஷயங்களில் செல்வதில் உறுதியானது, ஹி அல்லவா? கேள்வி கேட்கிற. தஸ்ய நிகிரகம் அதனுடைய அடக்குதலை, வாயோகோ இவ காற்றை அடக்குவதைப் போல, சுதுஷ்கரம் மிகவும் கடினமானது, இதி அகம் மன்யே என நான் எண்ணுகிறேன். வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட் யாருன்னா அர்ஜுனன் தான். தனக்கு புரியல, அதே சமயத்துல தான் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா, தனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுல எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறத
கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி கேட்கக்கூடிய அருமையான ஸ்டூடெண்ட். ஒரு ஒரு அதிகாரத்திலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 3வது அதிகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு அத்த கேன பிரயுக்தோயம் அப்படின்னு கேட்டார். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன அங்க கேட்டார். ஃபர்ஸ்ட் கேட்டார். அப்புறம் அத்த கேன பிரயுக்தோயம் அதை கேட்டார். அதுக்கப்புறம் இதுல கேட்டார் 5வது அத்தியாயத்துல சந்நியாசமா இல்லைன்னா கர்மயோகமா அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்டார். இப்படி ஒவ்வொரு கேள்வியிலையும் இவருக்கு எந்த பாயிண்ட் புரியல அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். ஆக்சுவலா அவர் கேட்கறது எல்லாமே முன்னாடி பகவான் சொல்லியிருப்பார். சொல்லாமலாம் பகவான் கடந்து வந்திருக்க மாட்டார். பட் இதெல்லாம் எதுக்கு இந்த கேள்விகள்லாம் அப்படின்னா, ஒண்ணு இப்படிதான் கேள்வி கேட்கணும் நமக்கு தெரியறது. இன்னொன்னு இதன் மூலமாக ஒரு ரீவிசிட்டிங் பண்றோம். நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னாரோ அது என்ன மனசுக்கு முதல்ல சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரணுமோ அந்த விஷயத்த பகவானுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவைஸ் ஹிஸ் லெசன்ஸ். அதுவும் ஒண்ணு. 2வது, பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம். வியாசருக்கு இப்படி எல்லாருடைய சந்தேகத்தையும் அர்ஜுனன் வாயிலாக கேட்டு தெளிவு பெறுவது அப்படிங்கிற ஒரு யுக்தியில தான் இதை மொத்தமா எழுதி கொண்டு வருகிறார்னு பார்க்கிறோம். பொதுவா அதிகாரிகள்னா யார் சாஸ்திரம் கத்துக்கிறாங்களோ அவங்கள அதிகாரிகள் அப்படின்னு, சாஸ்திரத்துக்கான அதிகாரிகள் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்ப ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, ஒரு சொற்பொழிவு நடக்கிறது அப்படின்னா, இந்த சொற்பொழிவை கேட்கக்கூடியவர்கள் அந்த சொற்பொழிவுக்கான அதிகாரிகள், கேட்பதற்கான அதிகாரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அதிகாரம்னா பவர் இல்ல, அந்த கேட்கறதுக்கான தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு. பொதுவா சாஸ்திரத்துல அதிகாரிகளை 3 வகையாக பிரிக்கிறது. ஒண்ணு உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரியை பொறுத்த வரைக்கும் கேட்கறது அப்படியே கிரகிச்சுக்கிறது, ரிசீவ் பண்ண உடனே ரீட்டைனும் பண்றது, அதுதான் உத்தம அதிகாரி. மத்தியம அதிகாரி எப்படி இருப்பாருன்னா, ரிசீவ் பண்ணுவார் ஆனா ரீட்டைன் பண்ண முடியாது, அப்பப்போ மறந்து போயிடும். திரும்ப திரும்ப ரீரிசெட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே அந்த இடத்துலதான் இருக்கோம். நம்மளதான் ரெப்ரசென்ட் பண்ற அர்ஜுனன். அதம அதிகாரிக்கு கேட்கவும் முடியாது, ரீட்டைனும் பண்ண முடியாது, அதிகாரியிலேயே சேர்த்துக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏதோ கிளாஸுக்கு வரணுமே தலையெழுத்தேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு. அவங்கள கூட கிருஷ்ணர் விட்டு கொடுக்கறது இல்லை. அடுத்த சந்தேகத்தை கேட்கும்போது அந்த மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டடா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரும். அது கடைசியில அந்த இன்ட்ரெஸ்ட் வர சமயத்துல செத்து போயிட்டா கூட என்ன நடக்கிறது அப்படின்னா, அப்ப கூட அவனுக்கு அது வீண் போகாதுங்கிறது தான் பகவானுடைய வாக்காக இருக்கு. அதனால நமக்கு இந்த அதே ஒரு அதிகாரித்துவம்னு ஒண்ணு வரதே ஒரு பெரிய விஷயம். சுபேச்சை அப்படின்னு கைவல்லி நவநீதத்துல சொல்றது, சுப இச்சா. இந்த சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், மெய்யுணர்வை பெற வேண்டும் என்று நினைப்பதே ஒரு பெரிய சுப இச்சை. அது காலான முதல் பூமி வந்தால் கை வந்ததாகும், முக்தி கை வந்ததாகும் அப்படின்னு கைவல்லி நவநீதக்காரர் சொல்றாரு. அதனால அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் தான். அதனால யாருமே எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்ம எந்த அதிகாரின்னு நினைக்கவே வேண்டாம். நம்ம பொதுவா நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது இந்த மந்த அதிகாரித்துவம். ஏன்னா பாதி நிற்கும் பாதி நிற்காது. அதேதான் இந்த அர்ஜுனனுடைய கேஸ்லயும் நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன பகவான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, சமத்துவ பாவனைய சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றோம். நீ சொன்ன சமத்துவ பாவனை, இந்த சமத்துவ பாவனையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வியாபகாரிக்க திசையில சமத்துவத்தை சொல்லல, பாரமார்த்திகத்துலதான் சமத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வியாபகாரிக்கம் அப்படின்னா என்ன, நம்ம ரெகுலரா வேலை பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சமத்துவம் சொல்லல. அந்த இடத்துல டீச்சர்னா டீச்சர் தான், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் தான், பாஸ்னா பாஸ் தான், சபார்டினேட்னா சபார்டினேட் தான், மந்திரினா மந்திரி தான், குடிமகன்னா குடிமகன் தான். அங்க வித்தியாசமே கிடையாது. சாரி, அங்க சமத்துவமே கிடையாது. ஏன்னா வேலைக்காக அந்த பிரிவினைகள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வேலைகள் இல்லட்டா ஒழுங்கா நடக்காது. எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டா அங்க தர்மத்தை நிலைநாட்ட முடியாது. அதனால தர்மம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வியவஸ்தைகள் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல சமத்துவத்தை பத்தி பேசல. எங்க பேசிருக்கு அப்படின்னு சொன்னா, மோட்சத்துல மட்டும்தான் சமத்துவத்தை பத்தி பேசியிருக்கு. முக்தி அப்படிங்கிற இடத்துலதான் முதல்ல முக்தி எல்லாருக்கும் சமமானது.
எல்லாருமே நித்தியமுக்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அதை அறிவதற்கு அவர்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற விதமாக மோட்சத்தை தான் சமத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. முக்தி நிலையில் விவகாரம் இல்லாத சமயத்தில் நாம் அனைவரையும் ஒன்று போலத்தான் எண்ண வேண்டும் அப்படிங்கிறது இந்த மனசுக்கு நாம கொடுக்க வேண்டிய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம அதுக்காக விவகார வேளையில டிஸ்கிரிமினேஷனை ரொம்ப காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒர்க் பண்ணும் போது மட்டும் தான் டிஸ்கிரிமினேஷன். அது வேலைக்காக. அம்மாவும் மனைவியும் மகளும் ஒரே ரோல் கிடையாது. நமக்கு அது தெரியும் இல்லையா? நம்ம எப்படி நடந்துப்போம் ஒரு ரோல்லையும் நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் இங்க விவகாரம்ங்கிறது வேற அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சரீர திருஷ்டியிலேயோ ஜீவ திருஷ்டியிலேயோ பார்க்கும் பொழுது வேதம் அப்படிங்கிறது வரத்தான் வரும். டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கும். ஆனா பிரம்ம திருஷ்டியில பார்க்கும் பொழுது தூய உணர்வின் கோணத்தில், அடிக்கடி நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், தூய உணர்வின் கோணத்தில் இந்த ஒற்றுமையை பார்ப்பது என்பது கடினம் அல்ல. நான் தூய உணர்வு அப்படிங்கிறது தொடர்ந்த தியானத்தின் மூலம் நம்ம மனசுல நல்லா உரமா உட்கார்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா விவகார வேளையில் கூட நமக்கு மற்றவர்களிடத்தில் ஒரு வெறுப்பு என்பது வராது, விருப்பும் வராது. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். எல்லார்கிட்டையும் நம்மளால அன்பை காட்ட முடியும். அருள் அப்படிங்கிறதோ அன்பு அப்படிங்கிறதோ நமக்கு காட்ட முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. நிச்சயமாக காட்ட முடியும். இந்த அன்பை காட்டுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது சாமான்யமான தர்மம். எல்லார்கிட்டையும் காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப சாமான்யமான தர்மம். அந்த தர்மத்துல இந்த நம்ம அன்பை காட்டுறது, இல்ல அவர்களுக்கு ஹிதமாக பேசுறது, அவர்கள் கோபப்பட்டாலும் நம்ம பொறுமையாக இருக்கிறது, இதெல்லாமே சாமானிய தர்மத்துல சேரக்கூடிய விஷயங்கள். பொறாமைப்படாம இருக்கிறது, புறம் கூறாமல் இருப்பது, தீயவைகள் செய்யாமல் இருப்பது, இந்த விஷயங்கள்லாம் சாமானிய தர்மத்துல வருது. அப்ப சாமானியம்னு சொல்லியாச்சுன்னா விசேஷம்னு ஒண்ணு சொல்லணும். விசேஷ தர்மம்ங்கிறது அப்பனா என்ன? அந்தந்த நிலைக்கு ஏற்ற தர்மம் தான் விசேஷ தர்மம். போர்க்களத்துல போர் புரியக்கூடிய ஒரு போர் வீரனாக நான் செய்ய வேண்டியது விசேஷ தர்மம். நான் அம்பெடுத்து போட்டுத்தான் ஆகணும் நான், ஏன்னா அதை பண்ணித்தான் ஆகணும். எனக்கு அதுல இருந்து ஆப்ஷனே கிடையாது. அந்த விசேஷ தர்மம் என்பது என் நிலைக்காக நான் செய்ய வேண்டிய தர்மம். ஸ்கூலுக்கு வந்தாச்சு, நான் டீச்சரா இருக்கேன், எனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, நான் பாடம் நடத்தித்தான் ஆகணும். அந்த பாடம் நடத்துவதுங்கிறது விசேஷ தர்மம். அந்த இடத்துல எனக்கு ஒருவேளை பாடம் நடத்தாம வேற வேலை பண்றதுக்கு கூட ஆப்ஷன் இருக்கலாம் மேபி. ஆனா பாடம் அந்த குழந்தைகள் கிட்ட நான் என்ன ஆட்டிடியூட் காட்டுறேங்கிறதுல எனக்கு சாய்ஸ் கிடையாது. சாமானிய தர்மத்துல சாய்ஸ் கிடையாது, விசேஷ தர்மத்துல சாய்ஸ் இருக்கு. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றான், நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கேருந்து வெளில போறேன் நானு அப்படின்னு. அப்ப விசேஷ தர்மம் அப்படிங்கிறது நிலைக்கு ஏற்றபடி செய்யக்கூடிய தர்மம். சாமானிய தர்மம் அப்படிங்கிறது நாம எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். இந்த சமத்துவ பாவம் நமக்கு என்ன தரணும்னா, சாமானிய தர்மத்தை சரியாக செய்வதற்கான ஒரு பக்குவத்தை மனதுக்கு கொடுக்கும். இந்த விசேஷ தர்மம் அப்ப எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னா, இது இருந்தாதான் சொசைட்டி பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா சொசைட்டில ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. இதுக்கான அதிர்ஷ்ட பலன் இருக்கு. இந்த விசேஷ தர்மத்தை சரியா அவர்களுடைய கடமையை செய்யும் பொழுது அது இந்த சொசைட்டிக்கான நன்மையாக திரும்ப வருகிறது. எங்க படிச்சோம் இதெல்லாம்? இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நம்முடைய கடமைகளை யஜ்ய பாவமாக செய்ய வேண்டும். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. எதையோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். எப்படி நாம் காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கு. இந்த சமத்துவ பாவத்துக்கு என் காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? 3வது அதிகாரத்துல நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் யஜ்ய பாவமாக செய்ய வேண்டும். அப்பதான் நமக்கு மனம் பக்குவப்படும். அப்படிங்கிறத எங்க படிச்சோம்? 3வது அத்தியாயத்திலேயே படிச்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா,
இந்த ஒரு விஷயம் நம்ம ஒரு கேள்வி வருதுன்னா எங்கேயோ இருக்கு, அது அது நமக்கு மறந்து போச்சு. அதுதான் இப்ப நமக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இந்த சொசைட்டியவே இறைவனாக பார்த்து நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அங்க. யஜ்ய பாவமாக செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம மனசு பக்குவப்படும். சக யஜ்யா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிகி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திருஷ்ட காமதுக்கு. அங்க யஜ்யம் தானங்க சொல்லியிருக்கு. நம்ம யஜ்யமா பண்ணி கொண்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா 4வது அத்தியாயத்துல. உங்களுக்கு நான் ஸ்லோகா நேம் மட்டும் நம்பர் மட்டும் சொல்றேன். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம். 4:24 இருந்து 30 வரைக்கும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம். அங்கேருந்து ஆரம்பிச்சு பிராண அபானே ஜுக்வதி பிராணம் அது வரைக்கும் அகரே நியதாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுக்வதி சர்வேபியேதே யஜ்ஞவிதோ யஜ்ஞக்ஷபித கல்மஷா. அது வரைக்கும் என்ன சொன்னார் அவர்? எப்படி நீ யஜ்ஞ பாவனையோட காரியங்கள் செய்ய வேண்டும். ஞான கர்ம சந்நியாசத்துல இந்த விஷயத்த ஞானபூர்வகமாக நீ காரியங்கள் செய்வது எப்படி, இந்த காரியங்கள் இதுல ஒண்ணுத்துல ஒண்ணு நம்ம ஹோமம் பண்ணி பண்ணி ஒன்றுக்கு ஒன்று ஹோமமாக கொடுத்து அதை ஒன்றை ஒன்று ஒடுக்குகிறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? மறந்து போச்சுன்னா அந்த கிளாஸஸ் எல்லாம் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி பாருங்க. நல்லது அது. எதுக்கு அப்படின்னா மனசு எப்ப பக்குவப்படுறது அப்படின்னு 5வது அத்தியாயத்துல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார். மனம் பக்குவப்பட்டவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எல்லாரையும் சமமாக பார்ப்பது அப்படிங்கிறது இங்கேயே பார்த்தோம். 6ல் 7, 8, 9 எத்தனை விஷயங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். உட்காந்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை இதனுடைய பதவுரைகளை மட்டுமாவது அட்லீஸ்ட் பார்ப்போம்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்னா மனசு பக்குவப்படுறதுக்கு என்ன பண்றதுங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ பகவான் கொடுத்துட்டார். இன்னைக்கு இன்சிடென்டலி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சிமிலர் கொஸ்டின் நம்ம சத்சங்கத்துல இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரே மாதிரி டிராவல் பண்றோம். நம்ம படிக்கிறோம். நம்மளும் அர்ஜுனனும் வேற வேறையாவே இல்லை. அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் வருதோ அதே சந்தேகம் தான் வருது நம்ம சத்சங்கத்துல இருக்கிறவங்களுக்குமே. நான் அவங்களுக்கு பதில் சொன்னேன், விரிவா சொல்லல. ஏன்னா இன்னைக்கு அதுதானே கிளாஸ் அப்படிங்கறதுனால நாம பயிற்சி பண்ணணும். அதனால அது பண்ணதான் நம்முடைய மனம் பக்குவமாகும். இந்த பயிற்சிகளுக்கான டிப்ஸ் எங்க இருக்கு? நம்மளே தான் இங்கே முன்னாடி படிச்சிருக்கோம். இப்ப நான் சொல்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லோகங்களை பார்த்தோம்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாவனை சேஞ்ச் ஆகும். கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சொல்றது ரொம்ப புரியுறது. சமத்துவம் சமதர்சனம் எல்லாமே எனக்கு புரியுறது. ஆனா என்னை யாராவது ஹர்ட் பண்ணும்போது நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றது? இந்த கொஸ்டின் நமக்கு இங்க இருக்கிற ஒருத்தருக்கு தான் இருக்கா? இல்லையே, அத்தனை பேருக்கும் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் தான் கேட்கிறாங்க. அதனால பரவாயில்ல. நான் கொஸ்டின் சொல்றதுக்கே காரணம் என்ன அப்படின்னா இட் வில் ஹெல்ப் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் அந்த மனசுல இருக்கு. நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கண்ணாடியை முதல்ல நான் மாத்தணும். என்னோட கண்ணாடியில நான் விருப்பு வெறுப்பு வச்சுட்டு இருக்கேன். இந்த விருப்பு வெறுப்போட தான் நான் எல்லாரையும் பார்க்கிறேன். அந்த விருப்பு வெறுப்பை நான் குறைத்தேன் அப்படின்னு இருக்கு நீக்கினேன்னு சொன்னா அப்ப எனக்கு எல்லார்கிட்டையும் இருக்கிற உள்ள சமமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் ஒண்ணுதான் தெரியும். அப்ப அந்த பிரம்ம தத்துவத்தை மாத்திரம் நான் போக்கஸ் பண்ணணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? விருப்பு வெறுப்பு குறைக்கணும், அப்புறம் நீக்கணும். அந்த நீக்கிறதுக்கு நான் அந்த விருப்ப வெறுப்பு ஏன் வருதுங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்நாள்னா இது இப்படி இருக்கணும். நான் ஒரு ஃப்ரேம் போட்டேன். ஏன் ஃப்ரேம்குள்ள அவங்க ஃபிட் ஆகும். இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நமக்கு? ஆபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வீடு வரைக்கும், வெளியில ரோட்ல ஒரு பூக்காரமான இப்படிதான் இருக்கணும், ஒரு வாழைப்பழ கடைக்காரர்னா இப்படிதான் இருக்கணும், துணிக்கடைக்காரர்னா இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் நாமளா போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரேம் போடுறோம். அதுக்குள்ள நீ ஃபிட் ஆகுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிறோம். ஆக மாட்டாங்க. ஏன்னா பகவான் எப்படி படைச்சிருக்காருன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்காரு. அதாவது அந்தந்த பிரகிருதி சுபாவத்துக்கு சதிருஷம் சேஷ்டதே சஸ்யாக பிரகிருத்தே ஞானவானம். பகவான் தான் சொன்னார் இல்லையா? அது எப்படி ஒன்னா இருக்கும்? எல்லாம் ஒன்னாவே இருக்கவே இருக்காது. அதாவது அதனுடைய தர்மத்தின் படி அது நடந்து கொண்டிருக்கிறது. போயிட்டு போறாங்க. என்னால என்ன பண்ண முடியணும்னா என்னால எந்த சூழ்நிலையிலும் எல்லார்கிட்டையும் அந்த அன்பை பொதுவாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் காட்டுவதற்கு நான் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரேமை முதல்ல விட்டு எறியணும்.
நான் எந்த ஃப்ரேமும் வச்சுக்கல. யாரும் இதுக்குள்ள வரவும் வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட இயல்புப்படி இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத என் மனசுக்கு முதல்ல நான் சொல்லணும். அதுக்கப்புறம் எடை போடுவதை, ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் நிறுத்தணும். இதெல்லாம் நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னா மனசு என்ன ஆகும் அப்படின்னா பக்குவப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உடனே ஒரே நாள்ல நான் இன்னைக்கு பண்ணா நாளைக்கு வந்துரும் அப்படி இல்லை. திஸ் இஸ் நாட் இன்ஸ்டன்ட் காஃபி ஆர் இன்ஸ்டன்ட் டீ, ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் கிடையாது. இது நல்ல பக்குவம்னாலே என்ன? சமைத்தல்னாலே பக்குவப்படுத்தல்னு அர்த்தம் தெரியுமா? பக்குவப்பட்டாதானே சாப்பிட முடியறது. பச்சை பச்சையா இருந்தா என்னத்த வேகாம இது பண்ணாம ஒரு கொண்டு கொட்டுறியே அப்படின்னு நம்மள திட்ட மாட்டாங்களா? நமக்கே சாப்பிட பிடிக்குமா? நம்மளுடைய மனசு பக்குவப்படாம நம்மால் இந்த மனதில் இறைவனை உணர முடியாது. அதனால இங்க இறைவனை உணராமல் என்னால் அனைத்து இடங்களிலும் இறைவனை உணர முடியாது. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சமயி பஷ்யதி தஸ்யாகம் பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யத்தின்னு பகவான் சொன்னாரே, அது பண்ணறது அவ்வளவு கஷ்டங்கிறதுனாலதான் நான் அவனுக்கு அழிவதில்லை, அவன் எனக்கு அழிவதில்லைங்கிற பெரிய கேரண்டியை கொடுக்குறார். சாதாரண கேரண்டி அது? சும்மா போய் கடையில வாங்கிட்டு வர விஷயமா அது? இல்ல, இட்ஸ் அ லைஃப் டைம் எக்ஸசைஸ். அப்படி பண்ணணும் அப்படின்னு இங்க என்ன கேட்கிறான் அவன், இது எனக்கு நிலைத்திருக்கும் தன்மையை என்னால் காண முடியவில்லையே. அவரோட கேள்வி என்னன்னா, நீ இது மாதிரி இத சாமியம் அப்படின்னு நீ சொல்லிட்டப்பா, நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்குன்னா, இந்த சாமியம்ங்கிறது ஏன் பண்ண முடியலங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மனசு என்ன பாடுபடுறது? இந்த மனசை வைத்துக் கொண்டுதான் நாம முக்திக்கும் பாடுபட வேண்டும். இந்த மனம்தான் பந்தப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மனம் எதிர்பார்ப்புகளில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனசை அதுலேருந்து மீட்டு எடுக்கணும். நானு என்னோட வேலையே முதல்ல அதுதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவர் என்ன சொல்றார்? ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி. இதை என்னால பண்ண முடியுமா? பண்ண முடியறத மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நானே அதுக்கு ரீசன் சொல்றேன். சஞ்சலத்வா. என் மனசு எப்படி இருக்குன்னா சஞ்சலமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் எனக்கு தாட்ஸ் வேரியடா வந்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் எனக்கு எல்லார்கிட்டயும் நல்ல மூடு இருக்கு. ஒரு நாள் எனக்கு அவங்க பண்றதுல எல்லாம் குற்றம் காணக்கூடிய ஒரு மனம் இருக்கிறது. ஒரு நாள் எனக்கு எதுவுமே மைண்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு அவங்க அதே குற்றத்தை தான் டெய்லி பண்ணிட்டு இருந்தா கூட என் மனசு சரியா இருக்கும்போது என்னால யாருடைய குற்றத்தையும் பார்க்க முடியும். சோ இது ஒரு சஞ்சலமா இல்லையா? ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி தினமுமே சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்றது கிடையாது. நம்மளே அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அதனால எப்பவும் என்ன பண்றது அப்படின்னு ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, எப்பவும் மனசுக்கு இந்த புற விஷயங்கள்ல தான் நாட்டம். அர்த்த காமத்துல மட்டும்தான் நாட்டமே இருக்கு. அர்த்த காமத்துல நாட்டம்ங்கிறச்சே நீங்க பணம், எனக்கு பொருள் ஆசையே கிடையாது, எனக்கு பண ஆசையே கிடையாது, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்க கூடாது. அர்த்த காமம்ங்கிறதுல நம்மளுடைய பொருள் மட்டும் வரல, உறவுகள், நம்ம நண்பர்கள், நம்ம சமுதாயம் எல்லாமே வருது. சமுதாயத்திற்காக நான் குரல் கொடுக்கிறேன், நீ கொடுக்காம போ, தட் இஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ. உன்னை பார்த்து கொண்டாயா? உன்னுடைய மனம் அதனால பாதிக்கப்படாமல் இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம செல்ஃபா பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் விஷயம். யதாதே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யசி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்யத. பகவான் 2வது அத்தியாயத்துல இந்த கர்ம காண்டிகளை கண்டிக்கும் பொழுது அவர் சொன்னார் இந்த விஷயத்தை. கண்டிச்சுட்டு கடைசியில எப்ப அது ஞானத்துக்கு வருதோ அப்ப அந்த இடத்துல அதை சொல்றார். உனக்கு அந்த மோக கலிலம் இருக்கே, அந்த அழுக்கு, அந்த டெல்யூஷன், அந்த குழப்பம், அந்த அழுக்கு போனாத்தான்ப்பா நீ இதுவரைக்கும் கேட்டதை சிந்தித்தவற்றிலும் உனக்கு அந்த நிர்வேதம் வரும், உனக்கு ஒரு வைராக்கியமானது வரும். எனக்கு வைராக்கியம் வரணும் இந்த உலக விஷயங்கள்ல அப்படின்னு சொன்னா என்னுடைய டெல்யூஷன் போகணும். டெல்யூஷன் போகணும். அப்படி டெல்யூஷன்னா என்ன? மோகம். அந்த மோகம் போகணும்னா என்னுடைய மனசுல இருக்கிற சஞ்சலம் போகணும். அந்த சஞ்சலம் போனா மட்டும்தான் என் மனசு ஒரே விஷயத்தை பிடித்து கொண்டு நிற்கும். அந்த ஒரே விஷயம்தான் தூய உணர்வு. அதுல கொண்டு நான் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நிறைய மனசை பக்குவப்படுத்தணும். இது அர்ஜுனனுக்கே தெரிஞ்சு போயிடுத்து, எனக்கு மனசு சஞ்சலமாக இருக்கு. திஸ் இஸ் அ டிக்ளேர்டு ஸ்டேட்டஸ். எனக்கு மனசு சஞ்சலமா இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்ததுல ஹே கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படின்னா 2 அர்த்தம். ஒண்ணு உள்ளத்தை பண்படுத்துபவன், கர்ஷதி இதி கிருஷ்ண அப்படின்னு கிருஷ்ணகன்னு சொல்ற, உள்ளத்தை பண்படுத்துவன். இன்னொன்னு உள்ளத்தை கொள்ளை கொண்டவன், ஆகர்ஷணம் பண்றான். அந்த உருவத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் அதை தூக்கி வச்சுக்கலாம் போல இருக்கு.
அப்படித்தானே இப்ப அதுவும் இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் ரொம்ப அழகாயிட்டாருன்னு எனக்கு தோன்றுது. யாரோ ஒருத்தர் ஒரு மீம் போட்டிருந்தாங்க. நீ உன்னோட அழகை கொஞ்சம் குறைச்சுக்கோ, என்னால வேற எதையுமே பார்க்க முடியல, உன்னையே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு அழகான பக்தியின் வெளிப்பாடுன்னு நினைச்சிருந்தேன் நான். அதனால உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு இத வச்சு கொண்டிருக்கார் கிருஷ்ணர். அதனால அவருக்கு பேர் கிருஷ்ணர் அப்படின்னு. உள்ளத்தை எப்படி கொள்ளை கொள்றாருன்னா, ஞானத்தை கொடுத்து தர்மத்தை சொல்லி கொடுத்து உள்ளத்தை கொள்ளை கொள்றார். வெறும் வசீகரமான அழகு மாத்திரம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுமான்னு கேட்டா என்னை பொறுத்தின வரைக்கும் அது ஆகாது. கிருஷ்ணருடைய கான்ட்ரிபியூஷனே இந்த ஜெகத்குருங்கிற இந்த ஸ்டேச்சர் தான். இதனாலதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே கூட பலம் பெறுகிறது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பக்தி இருக்கு அப்படின்னா கூட எது நமக்கு ரொம்ப நம்மளோட நம்மளோட மேக்சிமம் பிரச்சனையை எது தீர்க்கிறதுன்னா அவர் கொடுத்த இந்த ஞானத்தை தான். பக்திங்கிறது இந்த ஞானத்தின் மூலமாக ஏற்பட வேண்டியது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தாய்மானவர் சொல்லுவர், கண்மூடி ஒரு கணம் இருக்க என்னால் பாழ்த்த கருமங்கள் போராடுதே. என்னால விடுக்க முடியலப்பா. கண்மூடி ஒரு கணம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னோட கர்மம் என்னை விடமாட்டேங்கிறது. இங்க சஞ்சலம் அப்படிங்கிற இந்த சஞ்சலமானது என்ன பண்றது? அந்த சஞ்சலம்ங்கிறது நம்ம மனசு சஞ்சலிச்சு கொண்டே இருக்கிறது. கர்ம வசப்பட்டதுதான் இந்த சரீரம், சூக்ஷ்ம சரீரம். கர்மத்தினால்தான் ஒவ்வொரு வேலையும் நடக்கிறது. நம்ம கர்ம வினையினால்தான் ஒரு வேலையும் நடக்கிறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கு, திடீர்னு எங்கேருந்தோ என் கர்மா வாசனை எனக்கு திடீர்னு ஒரு செயலை செய்ய தூண்டுறது. அது ஏடா கூடமா போயிடுறது. அப்புறம் அன்னைக்கு டே ஸ்பாயில் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அன்னைக்கே ஓன்னு அழுதுட்டு உட்கார்ந்துக்க வேண்டியது. இல்ல கோவத்துல பெரிய ரௌத்ராகாரமா இருக்கு. இது நடக்கிறது தானே. இந்த சஞ்சலம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, இந்த சஞ்சலத்துல இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு மனசை இங்க எத்தனை அடைமொழிகள் போட்டு சொல்றாருன்னு பாருங்க. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பிரமாதி பலவத்து திருடம். இதெல்லாம் மனசுக்கு அவர் கொடுக்கிற அடைமொழிகள். யாரு? அர்ஜுனன். ஆனா அவன் மனசை பத்தி அவனுக்கு தானே தெரியும். என்ன பண்றதா அது? சஞ்சலப்படுத்துறது. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது. திடீர்னு போட்டு எல்லாரையும் தாக்கி தூக்கி போட்டுடலான்னு தோன்றது. திடீர்னு ஐயோ இது தாத்தா வச்சே, ஐயோ இது பெரியப்பா வச்சே அப்படின்னு தோன்றது. இது என்னடா இது வம்பா இருக்கு. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம அர்ஜுனனோட நிலையில இருந்து யோசிச்சு பார்ப்போம் கொஞ்ச நேரம். நம்ம நிலையே பார்த்து பார்த்து நமக்கே கொஞ்சம் ஒரு சமயத்துல நம்ம அப்படியா இருக்கோம் அப்படின்னு தோணிடும் இல்லையா? கொஞ்சம் அர்ஜுனனை பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். பிரமாதி பிரமாதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனசு உலக ஆசையில் ரொம்ப மூழ்கி ஆன்மீக சாதனைகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லைன்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்கு வர்றதுதான் பிரமாதி அப்படிங்கிறது. பிரமாதி அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் மீனிங் என்னன்னா கடைவது அப்படின்னு அர்த்தம். கடையிறதுன்னா என்னது? இப்போ மதி அப்படிங்கிறது மனச சொல்றதுக்கு மதி அப்படின்னு சொல்லு. அதுவே அந்த ரூட்டுக்கு என்ன அர்த்தம்னா டு சேர்ன், கடையிறது அப்படின்னு தான் அர்த்தம். கடையர்ச்சே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மத்து உள்ளதா இருக்கும். கடைய 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 உள்ள இருந்து வெளியில வந்து கொண்டே இருக்கும். அந்த மத்த நீங்க இது பண்ணி மத்து வெளியிலேயே வராது, உள்ளேயே வச்சு கடைஞ்சிட்டே இருக்கும். இந்த மனசு உள்ளுக்குள்ளேயே வச்சு தாட்ஸ போட்டு கடைஞ்சு 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 அது வெளியில வெண்ணெய் எடுத்தா பரவாயில்ல, ஆனா மத்த குப்பையத்தான் வெளியில எடுக்கிறது. அதுதான் இங்க ப்ராப்ளம். இங்க பிரமாதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கைவல்ய நவநீதம் வந்ததுன்னு சொன்னா அவனையே சொல்ல போறோம் அதை அவனை பத்தி. சரிதா, சரிப்பா உனக்கு நல்ல மனசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோமா இல்லையா? கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரேன்னு. அப்படி அந்த மனசு கடைஞ்சு அவனுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது அப்படிங்கிறது. எதை கடையிறது இந்த மனசு? எதை கடையிறதுன்னா என்னுடைய ஞானேந்திரியங்களையும் என்னுடைய கர்மேந்திரியங்களையும் போட்டு கடையிறது. அங்க பாரு உனக்கு நல்லா இருக்கும், இத கேளு உனக்கு நல்லா இருக்கும், அவங்க பேசினப்போ அது நல்லா இருந்தது, அவங்களோட போய் ஒரு இடத்துக்கு போ அது நல்லா இருக்கும், அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அது நல்லா இருக்கும், இந்த நகையை போட்டுக்கோ இது நல்லா இருக்கும், இந்த ஸ்வீட்டை சாப்பிடு இது நல்லா இருக்கும். இப்படியே இந்த ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் வேலை கொடுத்து 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 கொடுத்து
அதை எங்க திருப்பணுமோ அங்க திருப்ப விடாம அதை எப்ப பார்த்தாலும் வெளிப்படையாகவே வைத்துக் கொண்டிருப்பது அதுதான் பிரமாதி. என்ன பண்றது இதை வச்சுட்டு நானு? எததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி. அங்க பார்த்திருப்போம் நம்ம இந்த விஷயத்தை. இந்திரியாணி பிரமாதீனி, மனச நல்லா கடையிறது. ஹரந்தி பிரசபம் மனக, என் மனசை அப்படி கடைஞ்சு இழுத்து கொண்டு போறதுப்பா. எது பக்கம்? விஷயத்தின் பக்கம். அதுக்கு இங்கேயே ஒரு சொல்யூஷன் சொன்னார். யதோ யதோ நிಶ್ಚரதி மனசஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதது ஆத்மன்யேவ வசம் நயேத். ஆத்மன்யேவ வசம் நயேத்துங்கச்சே என்னில் நான் நிலை நிறுத்தணும்னு சொல்லியிருக்க. டைரக்டா என்னில் நிலை நிறுத்த முடியுமானா கஷ்டம். அதனாலதான் முதல்ல டிவோஷனலா மனசை திருப்புறோம். இந்த பிரமாதி அப்படிங்கறத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, முதல்ல மனச டிவோஷனல் மைண்டா மாத்தும். எப்ப அது மெட்டீரியல் மைண்ட டிவோஷனல் மைண்டா கன்வெர்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. திரு அங்க மாலையில சொல்றாரு இல்லையா, தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்களோ, மூக்கே நீ முரலாய். ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு சொல்ற. என்ன இப்ப நான் தான் சொன்னேன், பிரமாதி என்ன பண்றது? ஞானேந்திரியங்களை கடையிறது. இந்த ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் எப்படி ஹேண்டில் பண்றது? கேர் ஆஃப் திரு அங்கமாலை. ஹோம்ஒர்க் உங்களுக்கு. திரு அங்கமாலைய உட்கார்ந்து பாராயணம் பண்ணுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமா மனசு அந்த டிவோஷனல் மைண்டா மாறிடும். நம்ம படிக்கிறச்சேயே கூடவே சேர்த்து ஹவு டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளமையும் கிருஷ்ணர் சொல்றதோட நம்மளும் சேர்ந்து படிச்சுட்டே தான் இருக்கணும். அப்படி படிச்சாதான் இது படிக்கிறது. இல்லைன்னா அகடமிக்கா ஏதோ வேற என்ன சொன்னார், ஓகே இது நான் எதுலையுமே உங்களுக்கு பார்த்தேன்னா இந்த கிராமட்டிக்கல் விஷயங்கள் எதுக்குள்ளயுமே நான் போறது கிடையாது. காரணம் என்னன்னா, வி ஆர் நாட் மோர் கன்சர்ன் வித் அகடமிக் ஃபீச்சர்ஸ். அது தேவையில்லை. முதல்ல இத அர்த்தத்தை புரிஞ்சு மனசுல அனுசந்தானம் பண்ணணும். இன்னைக்குதான் அந்த விவேக சூடாமணி கிளாஸ்ல படிச்சோம். பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. ஒவ்வொரு பிரம்மன், அந்த பிரம்மம் தான் நான் என்பதை நீ தொடர்ந்து அனுசந்தானம் செய்து கொண்டே இருப்பாயாகன்னு ஒரு 10 ஸ்லோகம் எழுதுறாரு. எப்படி பிரம்மத்தினுடைய லட்சணங்களை நான் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் ஹையர் பிளேன்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் டிவோஷனலா இந்த மைண்ட மாத்தணும். அதுக்கப்புறமா தான் என்னால என்ன பண்ண முடியும்னா, இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துல நான் தான் அது அப்படிங்கறதுல ஒரு திருடமானது எனக்கு ஏற்படும். சரி, இதை எத்தனை நாள் பண்ணலாம்? ஒரு 1 year பண்ணிடலாமா? இல்ல ஒரு 6 monthsல வந்துருமா? 2 years அப்படின்னா சுவாமிஜி சொல்றார், லைஃப் லாங் ப்ரோக்ராமே இதான்ப்பா, வேற வேலையே கிடையாது அப்படின்னு. யமஸ்ய கருணா நாஸ்தி அப்படின்னு சொல்லுவா. யமனுக்கு கருணைங்கிறதே கிடையாது. அவன் மாட்டுக்கு கிளம்பி வந்துருவான். நம்ம இப்பதான் படிச்சோம், கொஞ்சம் ஒரு 3 நாள் தான் ஆச்சு நிலையாமையை முடிச்சு. நாளது ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் பல அப்படின்லாம் சொன்னாரா இல்லையா? நெருதல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலகு. இதெல்லாம் நம்ம நிலையாமையெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா கூட நாம இவ்வளவு நாள் பண்ணலாமா அவ்வளவு நாள் பண்ணலாமான்ற கேள்விக்கே இங்க இடம் இல்லை. நமக்கு லைஃப் லாங், லைஃப் டைம் திஸ் ஹேஸ் டு பி டன். அப்ப என்ன நமக்கு ப்ரோக்ராம்? இந்த பிரமாதி, அந்த மனசை நமக்கு கடையிற மனச ஒரு இடத்துல நிறுத்தி அது பகவானை நோக்கி அந்த கடையறதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா, சத் விஷயங்களாக மனசுல இருந்ததுன்னு சொன்னா, சத் சங்கத்துல இருந்தோம்னு சொன்னா, சத் சங்கம் ஈஸ்வர தியானம், ஈஸ்வர பிரணிதானம்னே சொல்றார் இவர் பதஞ்சலி யோக சூத்திரத்துல. அதெல்லாம் பண்ணினாத்தான் இந்த மனசுல இந்த பிரமாதி, இந்த கடையறது அப்படிங்கிறது குறையும். சரி, வேற என்ன சொல்றார்? அடுத்தது பலவத் அப்படிங்கிற. பலவத்துன்னு சொன்னா என்ன? என்னுடைய அறிவை அது கான்குவர் பண்றது. இட் கான்குவர்ஸ் மை விஸ்டம். எனக்கு பகுத்தறியக்கூடிய அந்த விவேக சக்தி இருக்கே, அத இந்த மனசு இருக்கே அது சஞ்சலமா இருந்து இது கடையிற மனசா இருந்து அது என்ன கான்குவர் பண்றது. அது என்ன வெளி விஷயங்களை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது.
பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் செய்தல் உனக்கு அருமையோ அப்படின்னு தாய்மானவர் பாடல்களை படிச்சோம்னா நம்ம நிலையில இருந்து பாடுவார் அவர். எவ்வளவு கஷ்டம் இந்த பசங்களுக்கெல்லாம் பாவம் அப்படின்னு ஒரு கழிவிரக்கத்துல அவர் இந்த பாடல்களை பாடுவார். அவருக்கு அந்த நிலையெல்லாம் இல்ல, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி பாட்டே வந்திருக்காது. அதனால அதெல்லாம் நைச்சியானு சந்தானம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தன்னையே இறக்கி வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய நலனுக்காக பாடுறது. இங்க கிருஷ்ணரும் அதே அதே விஷயத்த சொன்னார். இப்பதான் சொன்னேன் நான், சதுஷ்டம் சேஷ்டதே சஸ்யாகா. இது ரொம்ப பலமா இருக்கு. எது? இந்த மனசு சொல்றத படி கேட்கறது அப்படிங்கிறதுல மனசு ரொம்ப பலமா இருக்கு. மனசு ஆளருது, மனிதர்கள் ஆட்படுகிறார்கள் அப்படின்னு. யாராலையுமே அதை அடக்க முடியாது. ந கேனச்சித்து நியுக்தம் சக்கியம் அப்படிங்கிற வியாக்கியானத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. இந்த மனசு என்ன பண்றது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே போர் பண்ணிடுறது. அப்படியே கோவம் வந்ததா டக்குன்னு சொல்லிட வேண்டியது. வாயிலதான் வார்த்தை இருக்கு, எனக்கு என்ன பஞ்சமா அப்படின்னு தமிழ்ல என்ன வார்த்தையா இல்ல, டக்கு டக்குன்னு சொல்லிட வேண்டியது. அப்புறமா உட்காந்துட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்கிறது. திருவள்ளுவரை கூப்பிட்டுக்கணும். மனசு இந்த மாதிரி எல்லாம் பண்றது. அப்ப என்ன பண்ணலாம் திருவள்ளுவரேன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? பொறுமையா இரு, 10 குறள் சொல்லியிருக்கேன், பொறையுடைமையை உட்கார்ந்து படி அப்படின்ற. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஒரு பிரச்சனை வந்தது, ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா போனா போறான் போ ஒழி அப்படின்னு விட்டுட்டோம்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அதையே மறந்து தொலை. நீ மன்னிச்சுட்டாங்கிறத கூட மறந்துரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அடுத்த வாட்டி அவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த கில்ட்ட கூட நீ இருக்க விடக்கூடாது. அந்த அளவுக்கு உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். நம்ம அதுக்காக வேண்டி நம்மள ரொம்ப எதிரியா பாவிக்கிறவங்க கிட்ட தினமும் போய் முன்னாடி நின்று ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இக்னோர் தட் பர்சன், இக்னோர் த ஆக்ஷன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்ம கிட்ட வரும் பொழுது சாதாரணமா நீங்க டீல் பண்ண வேண்டியதுதான். இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதனால இந்த விஷயத்த சொன்னோம். இதே மாதிரிதான் கோபத்தை ஹேண்டில் பண்றதுக்கும் இதே விஷயத்த சொல்றாரு. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். நீ யார்கிட்டயானாலும் கோபத்தை மறக்கணும். கோபத்தை மறக்கிறதுனா என்ன அர்த்தம்? கோபம் ஏற்பட்ட சூழ்நிலையையே நீ மறக்க வேண்டும். அப்பனாதான் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். அது அப்பனாதான் உன்னால என்ன பண்ண முடியும்னா அதுல இருந்து வெளியில வரும். இல்லைன்னா நீ உனக்கு தீய பிறத்தல் வரும். அப்ப மனசு பலவத்துனா என்ன? அது திமிரிட்டு போறது, நம்மளை விட்டுட்டு திமிரிட்டு போறது. என்னதான் லகான் போட்டு இழுத்து கட்டி வச்சிருந்தாலும் அட போயான்ட்டு அது ஓடுதான். அடுத்தது என்ன சொல்றார்? திருடம் அப்படிங்கிற. பலவத்து திருடம். திருடம்னு சொன்னா என்ன? திருடம்னா இந்த கப்பல்லாம் சாரி நங்கூரம் பிடிச்சு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உடம்பு பிடின்னு சொல்ற, அது இன்னும் நல்ல கரெக்டான இதுவா. உடம்பு பிடி, உடம்பு பிடியா பிடிச்சுக்கிறதான். எனக்கு இப்ப வேணும்னா வேணவே வேணும், இதை நான் பண்ணணும்னா பண்ணவே பண்ணணும். இன்னைக்கு நான் அந்த ஊருக்கு போகணும்னா போகவே போகணும். நீங்க எப்படி என்ன விடாம போவீங்க? நான் எங்கேயான வெளில போறேன்னா நான் வாசலையே தாண்டறது கிடையாது. நான் எங்க எப்பவுமே எப்பயாவது ஒரு தடவை கேட்டா நீங்க அப்ப எனக்கு இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வீட்டுல ஒரு சண்டை நடக்குமா நடக்காதா? எப்பவும் நடக்கிறதா எல்லா வீட்லயும். திருடம். மனசு என்ன பண்றது? அதை பண்ணியே ஆகணும். என்னக்கா எனி காஸ்ட் எனக்கு அது நடந்தே ஆகும். தந்து நாகவது அச்சேத்தியம் அப்படின்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்க. அதான் உடும்பு பிடியாக. இந்த ஆங்கர்னு சொல்லுவோம். ஆங்கர்னு ஜலத்துக்குள்ள போட்டு ஒரு விஷயத்த நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஆங்கர்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தந்து நாகவத்து அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு மனச எப்படிப்பா நான் நிகிரகம் பண்றேன்? தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவசு துஷ்கரம். இப்படிப்பட்ட மனச எனக்கு எப்படி நிகிரகம் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? ஒரு அழகான தாய்மானவர் பாட்டு இருக்கு. முழு பாட்டும் சொல்ல போறது இல்லை நானு. எனக்கு அதுல பிடிச்ச அந்த லைனை மட்டும் சொல்ல போறேன். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. நீங்க தேடி அதை கண்டுபிடிச்சு படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுல என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு, அது நிறைய விஷயம் சொல்றாரு அதுல. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதான் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் பண்ணலாம் பாரு. கடைசியில என்ன சொல்லுவார்? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது காண் அப்படிங்கிற. இது ரொம்ப கஷ்டம் அப்பா. சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிறது. நான் எதையும் நீ பண்ணாத, நீ உன்னோட ப்ரொவோகேஷனுக்கு நீ போகாத. இந்த ப்ரொவோக்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு.
அது எல்லார் வாழ்க்கையிலயும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும் டெஃபினட்டா ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் டைம்ல. ப்ரொவோகேஷன் அப்படின்னா தூண்டுவது. ஏதாவது ஒரு ட்ரிகர் ஆயிடும். டிக் டக்குன்னு நம்ம நல்லா படிச்சு நல்ல ஊர்ல நல்லா தான் இருப்போம். யார் தான் வருவாங்கன்னே தெரியாது. நம்ம தலையெழுத்து அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு ட்ரிகர் ஆயிடும். ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த சாந்த சக்குபாயா இது அப்படிங்கிற அளவுக்கு மாறி போயிடும். அந்த சீனே மாறி போயிடும். இது பல சமயங்கள்ல நம்ம பக்குவம் இல்லாத நேரங்கள்ல நம்மளால அனுபவிக்கப்பட்டதுதான் இது. இப்ப பக்குவம் வர வேண்டிய நேரமானதுனால இப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் ஏன் வந்ததுங்கிறத அனலைஸ் பண்ணி யாரு கல்பிரிட்னு கண்டுபிடிச்சு அந்த ஆளை முதல்ல நீக்கணும். யார? மனசு. இந்த மனோ நிகிரகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். கௌடபாத காரிக்கையில ஒரு பெரிய டாபிக். அதுலதான் அந்த 4 விஷயம் உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இந்த தியானத்துல வரக்கூடிய இது என்ன, ஆஹ் தடைகள் என்ன, லயம், விக்ஷேபம், ரசாஸ்பாதம், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் அதுலதான் வருது. அதனால இந்த சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது காண். இது ஒரு பெரிய பாயிண்ட் டு நோட். அதத்தான் இங்க அர்ஜுனன் கேட்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே. இது கூட ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்பதான் வெகுளி எல்லாம் பார்த்தோம். நம்ம வெகுளாமை எல்லாம் படிச்சுட்டோம். சினமிறக்க கற்றாச்சு. சித்தி எல்லாம் கிடைச்சிருது நமக்கு. நம்ம நல்லா தபஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமா நான் சொன்னா அது நடக்கிறது. அதெல்லாம் நடக்கிறது. எல்லா சித்தியும் எனக்கு ஏற்பட்டுறது. மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். இந்த மனச பக்குவப்படுத்த முடியலன்னா இத்தனை விஷயம் தெரிஞ்சு இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இப்போ வாய் தான் இருக்குன்னு வாயில என்னத்தையோ பேசி நமக்கு என்ன பொதுவான ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்னவோ அந்த அபிப்பிராயத்துல ஒரு மண்ணை போடுறது அப்படிங்கிறது இப்ப நம்ம சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள்ல பார்த்து கொண்டிருக்கோம். மனசு பக்குவப்படாததுனாலையும் மனசு தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாததுனாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அது. இப்ப அர்ஜுனனுக்கு அதே பிரச்சனை தான். மனசு சஞ்சலமாக இருக்கிறது. மனசு கடையக்கூடியதாக இருக்கிறது. மனது பலம் மிகுந்ததாக இருக்கிறது. மனது மிகவும் ஸ்டபர்னா திருடமானதாக இருக்கிறது. இதை வாயோரிவசு துஷ்கரம், வாயுவை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அந்த மாதிரி இது கடினமாக இருக்கிறதே அப்படிங்கிற. பெரிய பலத்த காத்து வந்தா என்ன ஆகும்? நம்ம இப்போ இதுல கஜா புயல் உங்களுக்கு யாருக்குமே மறந்திருக்காது. அந்த புயல்ல மழையின் அளவை விட காற்றின் அளவு அதிகம். ஏன்னா நான் நேரடியா அந்த இடங்களுக்கு போய் அவர்களுக்கு நிவாரணத்துக்கு உதவி செய்யறதுக்கு போகும்போது நான் பார்த்தேன். அப்படியே ஒரு பெரிய பனை மரமே அப்படியே டாப் மேல பாட்டம் மேல வந்திருக்கும். அந்த மாதிரி அப்படியே அடியோட பெயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப மோசமான ஒரு காற்று. காற்றை அடக்க முடியாதுங்கிற கருத்தை சொல்லி இங்க சொல்றார். காத்து வேகமா அடிச்சா அடக்க முடியல இல்லையா கிருஷ்ணா? அதே மாதிரி என் மனசு வேகமா தன் இஷ்டத்துக்கு காரியம் பண்ணும்போது என்னால அடக்க முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? பகவான் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றார் இந்த விஷயத்த. மேற்கொண்டு பகவானுடைய கருத்துகள் என்னங்கிறத நாம் அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சஸ்பென்ஸ்ல கொண்டு நிறுத்திட்டீங்க மேம். நிறைவு பிரார்த்தனை. ஸ்ரீ குரு